ஃப்ரெண்ட்ஸ், சால்வ் வித் பிரஷிவ் சேனலுக்கு உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான பர்சன்டேஜ் டாபிக்கோட பிஒய்க்கு சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சிம்பிளா ஷார்ட்கட்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் சொல்ல போறேன். கான்செப்ட் புரிஞ்சதுன்னா பாருங்க, புரியலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டினை படிங்க. Every month, a man consumes 20 kg of rice and 8 kg of wheat. The price of rice is 20% price of the wheat, resulting in a total expenditure of 300 rupees செலவாகுது per month for rice and wheat combined. If the price of the wheat increased by 20%, what percentage reduction in the rice consumption is needed to maintain the same expenditure 300? Given the price of the rice consumption and what if wheat is constant, rice உடைய price of rice and the consumption of wheat is constant. சரிங்களா? ஓகே, சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 20 kg ரைஸ் 8 kg wheat. ஓகே, 20 kg ரைஸ் 8 kg wheat. ரைஸ் wheat எழுதியாச்சு. ரைஸ் உடைய பிரைஸ் எப்படி இருக்கு? 20% of the wheat உடைய பிரைஸ். இப்போ வீட்டோட பிரைஸ் வந்து 100னா ரைஸ் உடைய பிரைஸ் வந்து 20 இருக்கும். ஸோ ரேஷியோ எடுத்தா 1:2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, 20 கேஜிக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 20 ரூபீஸ் செலவாயிருக்கும். 1:5. 8 கேஜிக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 40 ரூபீஸ் செலவாயிருக்கும். அப்போ 20 + 40 60 தான் நமக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மாறல, பிரைஸ் மட்டும் மாறி இருக்கு. சரிங்களா? எப்படி? வீட்டுடைய பிரைஸ் ஆல்ரெடி வீட்டுடைய பிரைஸ் வந்து 5 இருக்கு. சரிங்களா? இப்ப வீட்டுடைய பிரைஸ் என்னவா இருக்கும்? 6. பிகாஸ் 5ல இருந்து 5 × 120/100 நம்ம போட்டா நமக்கு 6 ரூபீஸ் கிடைக்கும். இப்போ இவன் 8 kg ஆஃப் வீட் வாங்குறான். 8 kg ஆஃப் வீட் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பான்? 8 × 6 48 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்பான். சரிங்களா? இப்ப அவன்கிட்ட 60 ரூபீஸ் இருக்கும். அப்போ ரைஸ் உடைய பிரைஸ் வந்து மாறல. சரிங்களா? வாட் பெர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் த ரைஸ் கன்சப்ஷன்? ரைஸ் உடைய பிரைஸும் நமக்கு மாறல, ரைஸ் உடைய பிரைஸ் ஒண்ணுதான். இப்போ அவங்ககிட்ட 12 ரூபீஸ் தான் இருக்குது. ஏன்னா 60 - 48 12 ரூபீஸ். சரிங்களா? இப்போ இந்த 12 ரூபீஸ்க்கு அவன் வந்து ரைஸ் வாங்கியிருக்கணும். 1 கிலோ ரைஸ் 1 ரூபாய் அப்படின்னா 12 ரூபாய்க்கு உன்னால 12 kg ரைஸ் மட்டும் தான் வாங்க முடியும். ஓகே, அப்ப கன்சப்ஷன் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இனிஷியலா ஆரம்பத்துல 20 kg வாங்கிட்டு இருந்தவன் இப்போ 12 kg தான் அவனால வாங்க முடியுது. சரிங்களா? அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 20 - 12 மொத்தம் 8 குறைஞ்சிருக்கு. 8 ஆரம்பத்துல 20 × 100 போட்டா நமக்கு 40%. சரிங்களா? இதுதான் நமக்கு ஆன்சர். கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்கும், ஆனா சால்வ் பண்ணா ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டினை படிங்க ஃபர்ஸ்ட். In an election, 12% of the voters வந்து did not cast their vote. 84 vote blank பேப்பர்ல போயிருச்சு. ரெண்டே பேர் தான் காம்படிஷன், ஒன்னு ராம், இன்னொன்னு ஷரவன். சரிங்களா? ஓகே, ராம் வந்து வின்னரு. அவனுக்கு 54% ஆஃப் த voter லிஸ்ட், இதுதான் முக்கியம். அவன் 54% ஆஃப் த வேலிட் ஓட்டா இல்ல டோட்டல் ஓட்டா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன கேட்கறாங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்து கொஸ்டின் அப்ரோச்சே பண்ண முடியும். ஓகே, 1456 மோர் ஓட் யார் கம்பேர் பண்றப்ப ஷரவனை விட. ஓகே, ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இன் தி லிஸ்ட். ஆல்ரெடி சால்வ். ஓகே, இப்போ 100 ஓட் இனிஷியலா இருக்கு. 100 ஓட்ல 12 ஓட்ஸ் வந்து போட வரல. சரிங்களா? டிட் நாட் கேஷ் தர் ஓட். மீதி எவ்வளவு ஓட்டு போட்டிருப்பாங்க? 88 ஓட்டு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த 88ல மொத்த 100ல இருந்து 54 ஓட்டு ராம்க்கு போயிருக்கு. சரிங்களா? அப்ப ஷரவனுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? பிகாஸ் 88 ஓட்டு வந்து போட்டவங்க, இதுல 84 இன்வாலிடு. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? 54x. இப்போ
இந்த 84 ஓட்டும் ஒருவேளை சரவணனுக்கு போயிருந்தா சரவணுக்கு மொத்தம் 34 ஓட்டு வாங்கியிருப்பான். 34 எக்ஸ். சரிங்களா? இப்போ நார்மலா அவனுடைய டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1456. இப்போ 84 ஓட்டு இவன் அதிகமா ஆயிட்டானா, யாரு? சரவணன் வந்து அவனுக்கு நார்மல் ஓட்டை விட அதிகமா போச்சுன்னா, இவனுக்கு வந்து அந்த வின் பண்ணி இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து கம்மியாயிடும். இன்னுமே கம்மியாயிடும். ஸோ 84 மைனஸ் பண்ணா 1372 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் 20% தான் 1372 அப்படின்னா 100% எவ்வளோ? அப்படியே ரெண்டாலே எழுதிங்க, டிவைட் பண்ணுங்க. 6 8 6 0 6660. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். In an examination there are two papers A and B. Maximum mark in each of the subject was 10. However, the weights of the assigned of the papers A and B in the ratio 2:1. Riddhi 8 out of 10 in paper B ல எடுத்திருக்கா. அதாவது இந்த பேப்பர்ல 8 out of 10 எடுத்திருக்கா. Overall 70%. How much did she score in paper A out of 10? இப்போ 8/10 வாங்கியிருக்கா பேப்பர் B ல. இது பேப்பர் A, இது பேப்பர் B. ஓகே, பேப்பர் B ல 80%, பேப்பர் A ல நமக்கு தெரியாது. ஸோ X%. ஓவராலா எவ்வளவு வாங்கியிருக்கா? 70%. சரிங்களா? ஓகே, இப்போ கொடுக்கிற வெயிட்டேஜ் ரேஷியோ என்னது? ஏக்கும் பிக்கும் 2:1. ஓகே, இப்போ 2x plus 80 70 into 3. அப்போ 210 2x plus 80 அப்படி போட்டா 2x is equal to 113 கிடைக்கும். x ஓட வேல்யூ 65% கிடைக்கும். அப்போ 10க்கு 65% என்ன? 6.5. சரிங்களா? ஓகே, அதுதான் நமக்கு ஆன்சர் 6.5. ஓகே, ஃபோர்த் क्वेश्चनக்கு போலாம். இந்த क्वेश्चन படிக்கும் போதே ஈஸியா போட்டுருவீங்க. For an examination practical based on subject total 100. Theory practical project viva இது வைஸா 40 30 20 10 கொடுத்திருக்காங்க. A candidate scored 80% theory, 70% practical, 60% project and 50% viva. அப்ப மொத்தமா அக்ரிகேட்டடா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க क्वेश्चन. ஓகே ஓகே, மொத்தமா 100ங்கிறத நான் பிரிச்சுக்கலாமா? ஓகே, நான் என்ன பண்றேன்னா ஒரு 1000 மார்க் எடுத்துக்கிறேன். ஸோ 400 300 200 100. எது எது? தியரி, ப்ராக்டிக்கல், ப்ராஜெக்ட் அண்ட் வைவா. ஓகே, சரி. தியரியில் எவ்வளவு பர்சன்டேஜ்? 80%, ப்ராக்டிக்கல்ல 70%, ப்ராஜெக்ட்ல 60% அண்ட் வைவால 50%. ஓகே, இப்போ எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? 400ல 80% போட்டா 320, 300ல 70% போட்டா 210, 200ல 60% போட்டா 120, 100ல 50% போட்டா 50. இதுதான் நம்மளுடைய மொத்த மார்க். ஸோ 350 + 210 120 50 கூட்டுங்க. 300 200 500 500 600 650 670 680. ஓகே, டோட்டலா ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 680 கிடைக்குது. அப்போ 680 divided by 1000 தான் அக்ரிகேட்டட் பர்சன்டேஜ். அடிச்சு கொடுத்தா 68%. ஆன்சர் என்னது? 68%. ஓகே, a dishonest shopkeeper ரைஸை வந்து காஸ்ட் பிரைஸ்ல தான் விற்கிறான். பட் மேக்ஸ் 25% ப்ராஃபிட். எப்படி? ஃபால்ட்டி வெயிட் யூஸ் பண்றதுனால அவனுக்கு 25% ப்ராஃபிட்டா எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றான்னா, நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பேர், பிகாஸ் நிறைய அட்ராக்ட் மோர் கஸ்டமர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், ஆனா ஸ்டில் எனக்கு ஒரு 10% ப்ராஃபிட் எனக்கு வேணும். சரிங்களா? இப்போ நார்மலா டிஸ்ஆனஸ்ட பொறுத்த வரைக்கும் 1000 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1000 கிராம்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை அவன் எப்படி கொடுக்குறான்? 25% வந்து ப்ராஃபிட்ல கொடுக்குறான். சரிங்களா? அப்போ
அவன் வாங்குற காஸ்ட் பேஸ்ல விற்கிறதெல்லாம் 1000 rupees தான் ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்கியிருப்போம். கொடுக்கறப்ப கம்மியா கொடுக்குறான். சரிங்களா? அப்போ 4:5. இந்த 5 அப்படிங்கிறது கஸ்டமர் கிட்ட வாங்குறது, இந்த 4 அப்படிங்கிறது நம்மளுடைய செலவு பண்ற ஐ மீன் நம்ம கொடுக்குற கிராம்ஸ். சரிங்களா? இப்போ 5 தான் நமக்கு 1000 கிராம் அப்படின்னா 4 பார்த்தா 800 கிராம். இப்போ நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், பட் ஸ்டில் எனக்கு 10% ப்ராஃபிட்டும் நமக்கு வேணும். ஓகே, அப்போ 800ல 10% ப்ராஃபிட் வச்சு வித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 818 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 1000 கிராம்ல இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே, அப்பதான் நமக்கு 880 ருபீஸ்க்கு நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து காசு வாங்க முடியும். சேம் நமக்கும் ஒரு 10% ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ 120 டிவைடட் பை 1000 கிராம் போட்டா 12%. ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சதுல? ஓகே, உங்களுக்கு எந்த கொஸ்டின்ல டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா கேட்கலாம். ஓகே, எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்யாண் ஸ்பெண்ட்ஸ் 80% ஆஃப் ஹிஸ் இன்கம். இப்போ அவனோட இன்கம் 15% இன்க்ரீஸ் ஆகுது. His expenditure also increases 5%. The percentage increase in his savings. சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் நம்ம நார்மலான மெத்தட்லயும் போடலாம், அலிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நார்மலான மெத்தட்ல சொல்றேன். இப்போ 100 அப்படிங்கிறது அவனுடைய இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு நமக்கு செலவு பண்றான்? 80 rupees செலவு பண்றான். அப்போ சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு? 20 இருக்கு. ஓகே, இப்போ அவனுடைய இன்கம் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 115. எக்ஸ்பெண்டிச்சர் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 80ல வந்து 5%ங்கிறது 4. ஸோ டோட்டலா 84. இப்போ சேவிங்ஸ் 115 மைனஸ் 84. ஏன்னா இது நியூ இன்கம், இது நியூ எக்ஸ்பெண்டிச்சர். 84 டு 115 எவ்வளவு வரும்? 31. ஓகே, இப்போ அவருடைய சேவிங்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? பிளஸ் 11. ஓகே, அப்போ 11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவுக்கு? 20 ரூபாய்க்கு. சரிங்களா? அப்போ 11/20 × 100 போட்டா அடிச்சு கொடுத்தா இது 5. ஸோ 11 × 5 55%. ஓகே, 7th கொஸ்டின். ஸ்பீடா போறேனா? ஸ்பீடா போற மாதிரி தெரிஞ்சா சொல்லுங்க. In an election between the two candidates, 10% பேர் ஓட்டு போடல. சேம் ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, அதே கான்செப்ட்ல அதே கொஸ்டின். 75 votes வந்து invalid ஆகுது. Winner got 50% of the total votes and 1/170 votes. அப்படியே பிரிக்கலாமா? ஓகே, 100ல 10% ஓட்டு போடல, மீதி 90% ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வின்னர் வந்து வாங்கியிருக்கிற ஓட்டு இந்த 100ல 50 ஓட்டு. ஸோ ஓட்டு போட்டது 90. ஸோ அதனால தோத்தவனுக்கு 40 கொடுத்துடலாம். பட் நார்மலா தோத்தா அவனுக்கு 170 வரும். பட் இந்த இன்வாலிட் ஓட்டு 75 இருக்கு பாத்தீங்களா? இந்த 75 ஓட்டும் நான் என்ன பண்றேன்? தோத்தவனுக்கு கொடுக்குறேன். தோத்தவனுக்கு கொடுத்துட்டா அவனுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிஃபரன்ஸ் 170. இப்ப இந்த 170ல இருந்து 75 போச்சுன்னா இப்போ அவனுக்கு எவ்வளவு வித்தியாசம் வின் பண்ணியிருப்பான்? 95 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வின் பண்ணியிருப்பான். ஸோ 10% தான் நமக்கு 95 அப்படின்னா 100% எவ்வளோ? 950. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க இப்படியே அப்ரோச் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, a person spent 40% of his income food, 50% remaining transport. இந்த remaining அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 30% remaining on clothes. After spending on food, transport, cloth எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 1260 ரூபா இருக்குது ஒவ்வொரு மாசத்துக்கு. அப்படின்னா மந்த்லி சேலரி எவ்வளவு? ஓகே, அப்ரோச் பண்ணலாமா? இப்போ அவங்ககிட்ட இனிஷியலா 100 அப்படிங்கிறது சேலரியா இருக்கு. இந்த 100 அப்படிங்கிறதுல 50% டிரான்ஸ்போர்ட்டுக்கு, 40% ஃபுட்டுக்கு செலவு பண்ணிடுறான். ஸோ நமக்கு 40 போயிடுச்சு ஃபுட்டுக்கு. மீதி அவங்ககிட்ட 60 இருக்கும். ஓகே, இந்த 60ல 50% பாதி 30 டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா? மீதி 30 இருக்கும்.
இந்த 30ல அவன் 30% ரிமைனிங், இதுல 30% தான் 9. ஓகேங்களா? 9 கிளாத்துக்கு செலவு பண்றான். அப்ப மீதி இருக்கிறது 21 இருக்கும். ஓகே, இப்போ 21 தான் அவன் சேவ் பண்றான். இந்த 21 அப்படிங்கிறது தான் அவனுடைய சேவிங்ஸ். சரி, அப்போ 21 தான் நமக்கு 1260 அப்படின்னா நமக்கு அடிச்சா என்ன வரும்? அடிச்சா இது 6 டைம் வரும். அப்போ ஒரு யூனிட் அப்படிங்கிறது 60. நமக்கு என்ன கேட்கறாங்க? மந்த்லி சேலரி 100%. அப்போ ஒரு யூனிட் தான் 60ன்னா 100% 6000. அப்போ 6000 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது CGL 2024ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கான். சரிங்களா? அந்த ஸ்டாக்ஸை 3 விதமா பிரிக்கிறாங்க. 30% ஆஃப் த ஸ்டாக்ஸ், 40% அண்ட் மீதி இருக்கிற 30%. முதல் 30% அவனுக்கு ரிட்டர்ன் 5% கொடுக்குது. இப்ப நம்ம 30 ரூபா போட்டோம், 300 ரூபா போட்டோம்னா அதுல வந்து ஒரு 5% ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். செகண்ட் 40% போர்ட்போலியோ அவனுக்கு 10% ப்ராஃபிட் கொடுக்குது. மீதி இருக்கிற 30% அவனுக்கு 8% ப்ராஃபிட் கொடுக்குது. சரிங்களா? 8 கொடுக்குது. அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் அவனுக்கு என்ன? அதுதான் நமக்கு இங்க கொஸ்டின். ஓகே, சேம். நம்ம ஸ்டாக்ஸ இப்படி எடுத்துக்கலாம். மொத்தம் 1000 டோட்டல் ஸ்டாக்ஸ் 1000. சரிங்களா? அந்த 1000ல மொத 30% தான் 300, நெக்ஸ்ட் 40% தான் 400, மீதி இருக்கிற 30% 300. இதை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் 3 விதமானதுல. ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு எவ்வளவு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குது? 8%. சாரி, ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு 5% ரிட்டர்ன் கொடுக்குதா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல 5%, செகண்ட்ல 10%, மறுபடியும் எனக்கு 8% ரிட்டர்ன் கொடுக்குது. ஓகே, 300ல 5% அப்படிங்கிறது என்னது? நமக்கு 15, இதுல 10% தான் 40, இதுல 8% தான் 24. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு இருக்கிற அந்த ப்ராஃபிட்டா நமக்கு கொடுக்கிறது. வாட் இஸ் த ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ 15 பிளஸ் 40 55, 55 பிளஸ் 40, 8 3 24, 40, 15. ஓகே, 40 15 55, 55 20, 75, 75 பிளஸ் 4 79. அப்போ டோட்டலா அவனுக்கு 79 ரூபாய் லாபம். ஓகே, அப்போ 79 பை எதுக்கு? 1000 ருபீஸ்க்கு இன்ட்டு 100 நான் போடுறேன். 0000, அப்போ 7.9. 7.9% தான் aggregate profit. Okay. 10வது question. The number of toys manufactured by a machine in 2018ல 25,000, which was increased 20% in 2019ல increase ஆகுது. In 2020ல ஸ்ட்ரைக்னால அவனுடைய ப்ரொடக்ஷன் 15% கம்மி ஆகுது. So how many total toys were manufactured? 3 வருஷத்துல எப்படி மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்கன்றதுதான் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டாய்ஸ் 2018ல எவ்வளோ? 2018ல 25,000. 2019ல அவனுக்கு இதுல 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 25ல 20% அப்படிங்கிறது நமக்கு 5,000 வரும். ஸோ 30,000 2019ல. ஸோ 2020ல மறுபடியும் அவனுக்கு என்ன ஆகுது? இதுல இருந்து எனக்கு 15% லாஸ், மைனஸ் 15%. 10% 3,500, 5% 1,500. ஸோ டோட்டலா 4,500 மைனஸ் பண்ணணும். 30,000ல இருந்து மைனஸ் 4,500 போட்டா 25,500. சரிங்களா? இதுதான் நமக்கு 2020ல நமக்கு ப்ரொடக்ஷன். ஸோ டோட்டல் 3 இயர் ப்ரொடக்ஷன் இங்க கேட்குறாங்க. அப்போ 25,000 பிளஸ் ஒரு 30,000 பிளஸ் ஒரு 25,500. ஓகே, இதை மூணுத்தி ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 25 25 50 50 30 80, 80,500 தான் அவனுடைய ஓவரால் மேனுஃபேக்சரிங். சரிங்களா? ஓவரால் மேனுஃபேக்சரிங்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு பர்சன்டேஜ் டாபிக்ல பிஒய்க்கு பத்தி டீட்டெயில்டா பார்த்துட்டோம். கான்செப்டும் ஷார்ட்கட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சால்வ் வித் த்ரிஷூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் பிஒய்க்கு கூட நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். உங்களுடைய அப்கமிங் எக்ஸாமுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.